கருத்துரையை கூறுவதற்கான சந்தர்ப்பமாக நான் இதை கருதி கொண்டு சில கருத்துரைகளை கூறலாம் என்று இருக்கிறேன். எங்களுடைய ஐஎம்சி கழகம் என்றது எங்களுக்கு முதலா ஒரு வாட்ஸ்அப் கோலால தான் எங்களுக்கு அறிமுகமாயிருக்கு. அப்ப எல்லாருமே கேட்டாங்க உங்களுக்கு நல்லது செய்ய விருப்பமா ஆனா எங்களுக்கு விருப்பமான என்ன செய்யற ஒரு முறை தெரிய இல்லை. அது போன்ல எந்தபடியா நாங்க அதை பெருசா விளங்கி கொள்ளவும் இல்லை. எப்பவும் மாதிரியே எல்லாத்தையுமே உதாசீனப்படுத்துற மாதிரி அதையும் நாங்க அப்படியே விட்டுட்டுதான். ஆனா அதுக்கு பிறகு எங்களுக்கு நேரடியாக ஒரு ஐஎம்சி கழகத்தால ஒரு கூட்டம் நடந்துச்சு. அதுல வடிவான விளக்கங்களும் ஐஎம்சி கழகம் என்ன உதவி என்ன காசால மட்டும்தான் உதவி செய்யணும் இல்லைன்னு சொல்லி நிறைய விஷயங்களை எங்களுக்கு பகிர்ந்து கொண்டாங்க. எங்களுடைய ஐஎம்சி கழகத்தினுடைய நோக்கம் என்ன, அதை எப்படி ஆரம்பிச்சுட்டுன்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு அதை பற்றி ஒரு வரலாறையை தெரிஞ்சிச்சு. அதாவது இதை நான் என்னுடைய அங்கத்தவர்களோடையும் பகிர்ந்து கொள்ள வேணும் என்றதற்காக நான் சொல்லுறேன். எங்களுடைய இந்த உலகத்துல இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா முந்தின காலத்துல இருந்த உலகம் வேற, இப்பத்த காலத்துல இருக்கிற உலகம் வேற. முந்தின காலத்துல இருந்த உலகத்துல பாத்தீங்கன்னா அம்மா அப்பா பாட்டி கூட்டன்னு சொல்லி எல்லாருமே ஒரு குடும்பத்துல ஒற்றுமையா இருந்தாங்க. யாருக்கு என்ன கஷ்டம் என்றாலும் ஓடி போய் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா இந்த காலத்துல என்ன விழுந்து கிடந்தா போனை எடுத்து வீடியோ எடுத்து பேஸ்புக்ல போடுறதோட மட்டும்தான் எங்களுடைய சமூகம் இருக்குது. இப்படி எல்லாம் இருக்கிற சமூகத்தை எங்களுடைய ஐஎம்சி கழகத்தின் நிறுவகர் பார்த்திருக்கிறார். இப்படியான உலகத்தை பற்றி யோசிச்சிருக்கிறார். இந்த உலகத்துல முந்தின காலத்துல பாத்தீங்கன்னா அன்பு கருணை உதவி விட்டு கொடுக்குற மனப்பான்பு சாப்பாடு கொண்டாட்டி கூட தனி சாப்பாட்டை கொடுத்து பகிர்ற உணர்வு இப்ப அப்படி இல்லை. அவன் என்ன பண்ணட்டு நாங்க என்ன பண்ணட்டும்னு சொல்லி இருக்கிறாரு. இப்படியான இந்த விடயங்களால எங்களுடைய எங்களோட ஒவ்வொருவருடைய உதாசீனத்தால இந்த உலகம் உலகம் அளவு இழந்து போய்கொண்டு இருக்குது. அதனால இந்த உலகத்தை நாங்க என்ன செய்ய வேணும்னு சொன்னா உங்களுடைய ஒவ்வொருவற்ற மனசுலையும் எண்ணி நாங்க அதை மாற்ற வேணும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லி தந்தது இந்த ஐஎம்சி கழகத்தினுடைய நிறுவனர். அவருடைய அந்த கருத்து அவருடைய அந்த நோக்கங்கள் எங்களுக்கு நிறைய நோக்கங்கள் இருக்குது. உண்மையா ஒரு கழகம் தொடங்கினா நாங்க அப்படி பார்த்ததே இல்லை. ஒரு நோக்கம் இருந்தது எப்படி தொடங்கின ஒரு வரலாறு இருந்து நான் பார்த்ததே எல்லாம் இல்லை. ஆனா எங்களுடைய இந்த ஐஎம்சி கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இல்லை இங்க என்ன ஒவ்வொன்றுமே பெர்ஃபெக்டா தான் இருக்குது. நாங்க எங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னா எங்களுடைய பல நோக்கங்கள் இருக்குது. ஒன்று கற்க வசதி இல்லாம இருக்கிற பிள்ளைகளுக்கு கற்க திறமை இருந்தும் அவை முடங்குபட்டு இருக்கிறவர்களை வெளியில கொண்டு வரது, அவர்களுக்கான இங்கிலீஷ் கல்வி ஐசிடி பாட கல்விகளை வழங்குறது, குறிப்பாக தொழில் பயிற்சியை மேற்கொள்றது, இவ்வாறான உதவிகளை நாங்க செய்யறோம். அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா நாங்க தொடங்கி ஒரு கொஞ்ச காலம் தான் என்ற அடிப்படையில இப்போதைக்கு நாங்க எங்களுடைய பாடசாலைக்குள்ளதான் மட்டுமுறாங்கி இருக்கிறோம். பாடசாலைக்கு தேவையான உதவிகள் சீருடைக்கான பண உதவி இப்படி எங்களால முடிஞ்ச ஒரு உதவிகளை செஞ்சு கொண்டுதான் இருக்கிறோம். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா இன்னும் நாங்க என்ன பொறுத்த வரைக்கும் நாங்க இன்னும் வளரல. இப்பதான் படிப்படியா போய் கொண்டிருக்கிறோம். வெளி சமூகத்துக்குள்ள போய் ஒரு ஏழையர்களுக்கு போய் ஹெல்ப் பண்ற அளவுக்கு இன்னும் நாங்க போக இல்லை. ஆனா கட்டாயம் போவோம். மற்றது பார்த்தோம்னு சொன்னா இந்த நிகழ்வுக்கு வைக்கிறதா இல்லையான்ற ஒரு முடிவுல தான் நாங்க இருந்தாங்க. எங்களுடைய அங்கத்தவருடைய தாத்தா ஒரு ஆள் டெத் ஆயிட்டார். அன்றைக்கு கூட எங்களுடைய ஐஎம்சி கழகத்துல எனக்கு பெருமையா இருந்ததுன்னு சொன்னா அந்த டெத் வீட்டுல எங்களுடைய நோட்டீஸ் மட்டும்தான் கொடுத்தவங்க. ஒருத்தர் கூட நோட்டீஸ் கொடுக்க அது ஒரு பெருமையா இருந்தது. ஐஎம்சி கழகம் மட்டும்தான் அப்படி அதுங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட பேர்ல எங்களோட கழகத்தினுடைய பேர்ல சொல்லி நாங்க அதை செய்ய ஒரு சந்தோஷமா இருக்குது. ஆனா இந்த நிகழ்வு நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த நிப்பாட்ட கூடாதுன்றதுக்காண்டி வெளிவர காலத்துல ஸ்கூல் தொடங்கி இவங்களுக்கு நெருக்கடியா இருக்கும்ன்ற காலத்தால நாங்க இதை இன்றைக்கே செஞ்சோம். இப்ப நீங்க எல்லாரும் என்ன பொறுத்த வரைக்கும் இங்க எல்லாரும் எங்களோட சமமா தான் இருப்பினோம். நாங்க கீழே இருந்தா தாங்களும் கீழே இருக்க போயினோம் அது எல்லாம் போட்டு கீழே தான் இருப்பினோம். ஆனாலும் எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இந்த இடத்துல ஒரு மண்டபம் இல்ல, என்ன சொல்றது, எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க பண்ணி இருக்கிறோம். நீங்க இதை ஏற்றுக்கொள்ள வேணும். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா நீங்க எதுவும் நினைக்க மாட்டீங்க எனக்கு தெரியுமேன்னு சொன்னா நான் அவங்களோட
ஒரு 3-4 கூட்டத்துல வந்து நான் இவையோட சேர்ந்து எல்லாத்துலயும் ஈடுபட்டு இருக்கிறேன். எல்லாம் எங்களை மாதிரி தான் அவை செய்வினோம். எனக்கு உண்மையாக வந்து இங்க வந்து நிறைய பேரை வந்து நல்ல பழக்கம். ஒரு நாள்லயே நான் அவையில குணங்களை பற்றி அறிஞ்சு கொண்டேன். அவைய மாதிரி நாங்களும் மாறிக்கொள்ளணும் வந்து யோசிச்சோம். இந்த ஐஎம்பி கழகத்தால வந்து முதல்ல உலா பேரோட வந்து ஒரு மதிய உபசாரத்தை வந்து செய்யறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு அனுமதி கிடைச்சது. அதுக்கான உதவியும் வந்து கிடைச்சது. அதனால வந்து நாங்க இந்த நிகழ்வை வந்து ஒழுங்கு செய்திருந்தோம். உண்மையாவே வந்து இந்த ஐஎம்பி கழகம் வந்து உண்மையாவே எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா தான் இருக்குது. ஒரு பெருமையா இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு தலைக்கிழமா இருக்குது. நாங்க ஐஎம்பி கழகத்தினுடைய இன்னும் அங்கத்தவரன்னு சொல்லிக்க ஒரு தலைக்கிழமா இருக்குது. குறிப்பா சொல்ல போனா இப்ப எங்களுடைய ஐஎம்பி கழகத்தால ஒரு இங்கிலீஷ் கிளாஸ் வந்து நடந்து கொண்டிருக்குது. அது வந்து நல்ல பெர்ஃபெக்டா போகுது. போன ஒரு கூட்டத்துல போய் கேட்டா என்ன பிள்ளைகளும் உங்களுக்கு இங்கிலீஷ் கிளாஸ் எல்லாம் ஓகே இருக்குண்டா ஓமக்கா நல்ல வடிவா சொல்லித்தாரா அடிப்படையில இருந்து போகுது. இதை கூட கூடாதுன்னு சொல்லிக்கலாம். அப்படி வந்து எங்களுடைய கழகத்தால வந்து இந்த இங்கிலீஷ் கிளாஸ் மாதிரி நிறைய கிளாஸ் அதே மாதிரி தொழிற்பயிற்சி செய்யறதுக்காக கூட நாங்க கலைச்சிருக்கிறோம். இப்ப இது வந்து இதுல இருந்து எங்களுக்கு என்ன விடாங்கன்னு சொன்னா இப்ப அவையதான் எங்களுக்கு ஒழுங்குபடுத்தி தரணும் மட்டும் இல்லை. எங்களுக்கு தொழிற்பயிற்சி தெரிஞ்ச ஒரு ஆளை வந்து எடுத்து அவை மூலம் நாங்கள் எங்களுடைய அங்கத்தவர்களுக்கு வந்து பழக்கிறதா வந்து எண்ணி இருக்கிறோம். அதன் அடிப்படையில வந்து இந்த ஐஎம்சி கழகம் வந்து உண்மையாவே அதுவும் செல்லியாதீவு பூநகர் ஐஎம்சி கழகம் சொன்னே ஒரு பெருமையா ஒரு கெத்தா வந்து இருக்குது. அதுக்கு வந்து எங்களுக்கு ஆரம்பித்து வச்ச எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்ச எல்லாருக்கும் வந்து நன்றியை சொல்லிக் கொள்ள வேணும். ஓகே, நாங்கள் அடுத்த நிகழ்வுக்கு கொண்டு போகலாம். உங்களோட எல்லாரும் வந்து இந்த வெக்கைக்கு வந்து அடா ஐயோ எரிச்சலாக கிடக்குற மாதிரி வெக்கையை சொல்கிறேன். நீங்கள் எங்களை போக மறுக்க மாட்டீங்கன்னு தெரியும். அந்த அப்படியே நினைக்கிறவங்கள சிரிக்க வைக்கிறதுக்காண்டியே ஒரு நகைச்சுவை நாடகம் கொண்டு வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி இருக்கிறோம். அது வந்து அடுத்ததாக வந்து நடக்கும். மருமகனுக்கு விருந்து. நான் தான் அப்பா, எனக்கு ஒரு பெட்டை இருக்கு, அவளுக்கு எப்படியாவது கல்யாணத்தை கட்டி வைக்கணும். நான் தான் சரோயா, அவர் சொல்றான். நான் தான் மகள், நான் தான் குறிகாரி, எத்தனை விட்ட போகிறேன். நான் தான் மகள், எனக்கு ஒரே இருமர். நான் தான் இந்த வீட்டின் மருமகன். இஞ்ச என்னோட குழந்தையும் வரி கொண்டு ஓடிடுவோம். எனக்கு இருக்கிற ஒரே பெட்டைக்கு எப்படியாவது கல்யாணத்தை கட்டி வச்சாச்சு. போட்டு வரோம் அப்பா. அது ரங்கம்மா அந்த பலகாரத்தை எல்லாமே எடுத்துப்போ. நான் போய் ஏற்றுறேன். வீட்டை வந்து உரல் இருக்குன்னு வீட்டை புது உலக்கம் ஒன்று கிடாக்குது. சரியோ கொப்பாட்டு உண்டு உரலை வேண்டிட்டு வாங்கினே. நான் என்ன நல்லது கேட்குறேன். ஏன் இப்படி யோசிக்கிறேன்? நீ வீட்டை நல்லா இருக்கணும் மட்டும் தானே நான் கேட்குறேன். அம்மா அப்பாட்டியே ஒரு உரல்லாம் இருக்கு, எங்களுக்கு வேண்டாமே என்ன இது இல்லை. நான் உன்ன நல்லதுக்கு தானே நீ கேட்குறேன். நீ வீட்டை வந்து அம்மியில போட்டு அரைச்சி கண்டிருப்பிய உரல் ரெண்டா வடிவ இடிக்கலாம் இல்லை. நீ சரிப்பட்டு வரப்பட்ட மாமா சொல்லுங்க. இல்ல மாமா, வீட்டை ஒரு புது உலக்க கிடக்குது கூட உரல் இருக்காதாங்க மாமா. என்ன மருமன் ஒன்றுதான் கிடக்குது. என்ன நல்லது கேட்கிறேன். உங்க நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும். சரி மருமன் தாரு ரங்கம்மா அந்த தலகத்தோட உலக்கையே மேத்துப்போ. சரியா ஏத்துறேன். நாங்க பஸ்ல தான் போறோம். என்ன கழுத்துல ஒண்ணு போடாம பொம்மை போட்டு ரசையும் முன்னாடி. சரி பாப்போம். மாமா ஓ மருமோ, நாங்க பஸ்ல போறோம் மாமா. அதுக்கு என்ன வருமோ நான் செய்யறேன். இல்ல மாமா, உங்களோட பிள்ளையும் பெறப்போது பஸ்ல. ஓ நிறைய ஆக்களும் ஆக்கள் இருக்கிறோம். இல்ல மாமா, உங்களோட பிள்ளை வடிவா வரணும் இல்ல மாமா. அவளுக்கு என்ன வர வடிவா தான் இருக்கிறான். இல்ல மாமா, கழுத்துல ஒரு சங்குடி போட்டோம் மகோரோன் மாரி இருப்பாள் மாமா. என்ன எங்க வருமோ தண்ணி இருக்கு அத்தை போட்டுருக்கா மாமா. பாருங்க அதை. அதுக்கு நான் என்ன நல்லது கேட்கிறேன். உங்க பிள்ளை வடிவா இருக்கணும் இல்ல வேணாம், எனக்கு சங்குலி ரங்கம்மா கரெக்ட். என்ன மகள் கழுத்துல போட்டு விட. இது நீங்க முதல் வேடி தந்தாச்சு. இல்ல மகளுக்கு தானே போட்டு விடு. சரியா மாமா, பஸ்ல போகணும் மாமா. போமா வடிவா சொகுசா கூட புள்ளைய பஸ்ல கூட்டிட்டு போகணும் மாமா. அதுக்கு வருமா? இல்ல மாமா, என்னண்டா இது பஸ்ஸுக்கு காசு வேணும் மாமா. எங்கட அப்பா என்ன விட்டுட்டு போட்ட தனியா. நானும் இங்க நின்று வேலைக்கும் போக இல்ல. எனக்கு காசு தந்தீங்கன்னா நான் பஸ்ல புள்ளைய கூட்டி இல்லாட்டி நடந்தான் மாமா போகணும். இல்ல இல்ல வருவோம் தான் தாரம் தாரம். ஒரு 2000 காசு என்ன காணும். 2000 தான் வருவாங்க. வா நாங்க போவோம். அடே கொப்பர் வடிவான வாட்டா வச்சிருக்கிறாடி. இங்க வாட்டாவா வச்சிரு மா. ஐயோ சுடுதா.
என்ன வருமா இல்ல மாமா ஒரே வெயில ஆகுடாக்குது மாமா உங்கக்கியா நாங்கடா நிலம் சுடுது மாமா அதுக்கு வருமா இல்ல மாமா நான் தானே வேலைக்கு போகணும் உங்களோட பிள்ளைய பார்க்க காலெல்லாம் சுட்டு வெந்தார் உங்களோட பிள்ளைய பாக்குறது என்னட்ட பாட்டாம அருந்து போட்டவன் பேக்குக்குள்ள வச்சிருக்கிறான் ஒரு பாட்டா வரீங்களா என்னட்ட எங்க கிடக்கு வருமா வாட்டு உங்க அம்மா புது வாட்டா வச்சிருக்கிறீங்க இல்லன்னு சொல்றிய எனக்கு என்ன தெராட்டி கொடுங்க நான் வீட்டை இப்ப நல்லா படுத்து கிடப்பேன் உங்களோட பிள்ளைக்கு உழைச்சு கொடுங்க நீங்க தான் வீட்டு இருந்து சாப்பாடு எல்லாம் கொண்டு தருவோம் சரி ரங்கம்மா அந்த செருப்பு எடுத்து கொடுக்கோ இல்ல அந்த மேடம் நானே எடுக்கணும் எந்த அத்தையோ நான் வேலை செய்ய விட மாட்டேன் ஒரு மாதத்திற்கு பின்னர் என்னடி இவனுக்கு ஒரே வருத்தமா கிடக்குது பக்கத்து கோயில் குறவாடி தெரியாது ஒருக்க நாங்க கோயிலுக்கு போமே நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது வாங்க 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 உங்களோட நடுப்பிள்ளைக்கு நோய் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது முன்னாடி அப்படியே சொல்லுறா நான் குணமாக்கி விடுறேன் எனக்கு 1000 ரூபாய் காசு தாங்க ஐயோ என்னட்டு இல்லை உன்னை எங்க அமைச்சிருக்கிய அந்த வெந்தய போய் போய் எடுத்துனா போ இந்தாங்க இந்தாங்க இதை தேனில் குடிச்சு கொடுங்க பிள்ளைக்கு சுகமாயிடும் உண்மையா சுகமாகும் இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன் எல்லாத்த பேரையும் மாத்துங்க சரி உண்மை சுகமாக தானே சுகமாகும் சரி எனக்கு வாழைப்பழம் கொண்டு வைப்பேன் உனக்கு பாயாசம் கொண்டு வைப்பேன் அப்போ நாய்க்கு அதுக்கு சுத்தி வளையன்னு வைப்பேன் அப்போ இதோட சின்ன குழந்தைக்கு அவனுக்கு கை 2 வைப்பேன் மாட்டுக்கு அதுக்கு விருந்தாளி என்று வைப்பேன் சரியா பெயர் மாற்றம் செய்து குடும்பத்தவர்களும் வந்து அதுக்கு பழக்கப்பட்டிருப்பினம் அந்த நேரத்துல வந்து இன்னும் ஒரு மாதத்துக்கு பிறகு மருமன் வாராயணம் சுரண்டை இருக்குது உண்டு உடல் பண்ணிக்கிட்டு போனோம் உலக்கைய முதல் கொண்டு வந்து புது புது உலக்க உடல் இப்ப நல்ல நீட்டா கூட வீட்டை இந்த உலக்கைய பண்ணிட்டு நல்ல வாங்க மச்சான் அக்கா சிவமா இருக்கிறாள் எல்லாமே எங்க இருக்கிறாள் என்ன அது சம்பளங்களை ஒண்ணு முடிக்கிறதுக்கு உலக்கைக்கு உரலும் இல்ல என்ன ஒரு நேரியா தான் போகுது பாயாசம் ஒண்ணுக்கு இருக்கு போங்க என்னடா வந்த உடனே விருந்தல போல எனக்கு சரி போ அத்தை எப்படி அது இருக்கிறீங்க நாங்க சுகமா இருக்கிறோம் வாழைப்பழம் மிரட்டு மீறுங்க சாப்பிடுவோம் என்னடா வந்த உடனே வாழைப்பழம் வந்து சொல்றாங்க சரி அத்தை போன மாசம் போயேக்கா அந்த உலக்க உரல்மணி என்று போனால அந்த உலக்க கிடக்க உங்கள்கிட்ட இல்ல புது உரல்மணி நீங்க இல்ல அந்த சரி இருக்கட்டும் அத்தை நான் கொஞ்ச நேரத்தால இருக்கிறேன் நான் இதுல சரி அத்தையா டேய் இந்த விருந்தாளிய பிடிச்சி கட்டனாடா பாத்து கவனிக்கிற சுத்தி வள விருந்தாளிய பிடிச்சி கட்டுன்றாங்க சுத்தி வளைகிறாங்கன்றாங்க ஒண்ணுமே விளங்குது இல்லையே இங்க கையில ஐயோ இது என்னடா வாசலுக்கு வரையக்க பாயாசம் இருக்குன்னு சொன்னாங்க வீட்டுக்கு வந்தோன்னா அத்தை சொல்ற வாழைப்பழம் இருக்கு கொஞ்சம் பொறுப்பாங்க மாமா வந்து சொல்ற விருந்தாளிய புடிச்சு கட்டு சுத்தி வள கைத்தடன் ஒருவேளை என்ன சுத்தி கட்ட போறாங்களோ கொண்டு போன உலக்கைக்கு கொண்டு போன உரலுக்கு அந்த உலக்கையை கட்டுது தப்பாடா ஐயோ இங்க நிக்க கூடாது மருமன் வந்து இங்க இதெல்லாம் இருந்தவர் காண இல்ல அங்க ஷர்ட் தெரியுது அவர்தான் கேட்டவர் உங்ககிட்ட உலக்க கேட்டவர் இவங்க அந்த உலக்கியாடு போய் ஐயோ இதுல நின்ற செல்வியாதீவு பூநகரி ஐஎம்சி கழகம் இது உங்களோட ஊர் கழகம் இது உங்களோட ஊரா நீங்கள்லாம் செய்யணும் உங்களோட ஊருக்கு நீங்கள்லாம் நல்லது செய்யணும் அதுக்காக தான் நாங்கள் வந்து ஓடி இருக்கிறோம் அதே மாதிரி இன்னொரு ஊர்ல இருந்து ஒரு கழகத்தில் தலைவர் வந்திருக்காரு அதான் சரி அவரும் ஒரு சின்ன முயற்சி ஆசைப்படுறோம்